வெல்கம் டு யுவர் சேனல் நண்பா. 18/2/2025 இன்றைக்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? யார் குழுக்கள் பார்த்தீங்கன்னா SS 455. ஓகேங்களா? 4 5 இதுலேருந்து அதிகப்படியான ட்ரையல் நம்பர்லேருந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பண்ணுறீங்க, அதை வச்சு மேட்ச் பண்ணி எடுத்துக்காங்க. அதுக்கு முன்னாடி 17/2/2025 ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 472 768. ஓகேங்களா? நம்ம சொல்லி அடி கொடுத்துருந்தோம். 472 768. ஓகேங்க நண்பர்களே, இன்றைக்கி ரிசல்ட்டு நானே ஒரு 4 மணிக்கு தான் பார்த்தேன். பார்த்தப்ப எனக்கு ரொம்ப சரி ஓகே எனக்கு ஒரு வின் தந்துடுதுன்னு நினச்சேன் நான். ஓகேங்களா? லக்கி பாக்ஸில் பொறுத்த வரைக்கும் 7 6 8 3 நம்பரும் நம்ம அழகாக கொடுத்ததும் அழகாக பாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? 7 6 8 3 நம்பரும் நீ 3 டிஜிட் பாஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 7 வீடியோ 8 வீடியோ கழித்து பாஸ் பண்ணியிருக்கோம். சிங்கிள் போர்டு வின் நம்பரை பொறுத்தவரைக்கும் சி போர்டு 8. இன்றைக்கி நான் சூப்பராக ஒரு மாசான வின் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நான் இதுலேயும் சொல்லியிருந்தேன், இதுலேருந்து 2 நம்பரும் 3 நம்பரை வரும்னு சொல்லியிருந்தேன். கட்டாயமாக அதுலேருந்து உங்களுக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா? அடுத்து ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8 நான் சொல்லியிருந்தேன். 8 3 பவரில் மிஸ் ஆகுது, பவரில் இனிமேட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் ஃபார்முலா கெஸ்ஸிங்லையும் சாட் கெஸ்ஸிங்லையும் என்னோடய கணக்கு 8 3 தான் வந்துச்சு. அதுலேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தேன். அதுலேருந்து 8 நம்மளுக்கு அழகாக சூப்பராக மாசாக ஒரு வின் பண்ணி கொடுத்துட்டோம். ஓகேங்களா? அதேமாதிரி 8 நம்மளை அழகாக ஒரு தட்டி தூக்கிற கணிக்க வைக்கலாம் 768க்கு. அதேமாதிரி ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 876 பாக்ஸ்னு கொடுத்துருந்தேன். அதுவும் மை டார்கெட்லேயே 5 செட்டு தான் எப்போயுமே கொடுப்பேன். 8 செட்டு 5 செட்டு மை டார்கெட்னு கொடுப்பேன். அது 876னு கொடுத்துருந்தேன். அது ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 768. நீ பாக்ஸ் போடுறப்ப உங்களுக்கு 768 3 டிஜிட் உங்களுக்கு அப்படியே மாதம் வின் பண்ணி கொடுத்துட்டு, எந்த சேனலுமே நேற்று அடித்த ரிசல்ட்டு அப்படியே பாக்ஸாக கொடுக்க மாட்டாங்க. நான் இருந்தாலும் துணிச்சலாக கொடுத்தேன். அதுக்கான ஒரு சிறந்த வெற்றி தான் நண்பர்களே. ஓகேங்களா? லக்கி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் 1 விட்டுட்டு மீதி 4 நம்பர்லேருந்து 2 நம்பரோ 3 நம்பரோ வரும்னு மிஷினில் வரும்னு சொல்லியிருந்தேன். அதுலேருந்தே உங்களுக்கு 768ங்கிற ரிசல்ட் அப்படியே 3 நம்பர் 3 டிஜிட் அப்படியே பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா நண்பர்களே? ஆக்சுவலாக நானே எதிர்பார்க்கல. இது வந்து 2 நம்பரும் 3 நம்பரும் ஒரு ஃபார்முலா மெத்தடில் தான் எடுத்தது. 4 நம்பரும் அந்த ஃபார்முலா மெத்தடில் இருந்து 2 நம்பரோ இல்லைன்னா 1 நம்பரோ வர்றது தான் கான்செப்ட். அதில் 3 நம்பரும் வந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஓகே நண்பர்களே, அடுத்து சிங்கிள் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 8 சூப்பராக மாசான வின் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அடுத்து ஏபிஎஸ்சிபிசி அவர்கள் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வரல. அது வந்து 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் பாருங்கள் நண்பர்களே. 3 டிஜிட்டில் பொறுத்த வரைக்கும் 8 செட்டு நான் கொடுப்பேன், குறைச்சி தான் கொடுப்பேன் எப்போயுமே. ஆனால் மை டார்கெட்டில் பொறுத்த வரைக்கும் 5 செட்டு தான் கொடுத்துருக்கேன். அது 876 அப்படியே 768 அப்படி பாக்ஸ் போட்டிங்கன்னா ஒரு 6 பாக்ஸ் வரும். அதுலேருந்து ஒரு மாசான வின் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இன்றைக்கி 3 டிஜிட்டு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நான் நேற்று சொன்னது தான். நம்மளுக்கு பவரில் தான் போயிட்டுருக்கு. அதனால் ஃபார்முலா மெத்தடில் நேற்று எடுக்கிறப்ப 8 3 தான் வந்துச்சு. பவரில் சாட் கெஸ்ஸிங்கில் எடுக்கிறப்ப 8 3 தான் வந்துச்சு. அதனால நான் 8 3ன்னு கொண்டு வந்து டேரெக்டாகவே உங்களுக்கு கொடுத்தேன். அது வந்துச்சு 8 நம்மளுக்கு அழகாக சூப்பராக வின் பண்ணி தந்திருக்கோம். ஓகேங்களா? அடுத்து இன்றைக்கி வாங்க பார்க்கலாம். 18/2/2025 யார் குழுக்கள் பார்த்தீங்கன்னா SS 455. ஓகேங்களா? இதுலேருந்து 4 5 வரத்துக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ட்ரெயில் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறீங்க, அதை வச்சு கெஸ் பண்ணிக்கலாம். மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள். நான் எதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணணும்னு சொன்னால் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு லைக் அதிகமாகும். எனக்கு ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு மோட்டிவேஷன். ஓகேங்களா? அது உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம். ஒன்லி ஃப்ரீ கெஸ்ஸிங் மட்டுமே. இதில் எந்த விதமான நோக்கம் இல்லை. உங்கள்கிட்டருந்து எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லை. ஓகேங்களா? நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், அது மட்டும் தான் தேவை. ஓகேங்களா? கேரளா லாட்டரி லக்கி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 4 7 6 8 5. ஏன்னா எனக்கு அடித்த நம்பரே ரிப்பீட்டடாக வர மாதிரி இருக்குது. அதனால தான் நான் திருப்பி 7 6 8ன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? என்னடா 4 இந்த பக்கம் கொடுத்து இந்த பக்கம் 5 கொடுத்து நடுவில் அடிச்ச ரிசல்ட் அப்படியே வைக்கிறேன்னா பார்க்காதீங்க. இதை நான் எல்லாமே எடுக்கிற சாட் கெஸ்ஸிங்லேயும் ஃபார்முலா கெஸ்ஸிங்லேயும் எடுக்கிற நம்பர் தான் நான் கொடுப்பேன். நான் பாட்டுக்கு எடுத்து கொடுக்குறேன். நானும் ஏதோ ஒரு பொழுதுபோக்காலாம் சேனல் நடத்தலை. ஓகேங்களா? நீங்கள் என்னை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக எடுத்துறேன். ஓகேங்களா? வின் பண்ணி தரணும் தான் என்னோடய நோக்கமே. 4 7 6 8 5. ஓகேங்களா? இதுலேருந்து 2 நம்பரோ 3 நம்பரோ வரதுக்கு அதிகப்படியான நம்பர் இதுலேருந்து சாய்ஸில் இருக்குது. ஓகேங்களா? இந்த 4 விட்ருங்க. 7 6 8 5 நேற்று 1 விட்ருங்க. இதுலேருந்து 2 நம்பர் 3 நம்பர் வரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நீங்கள் 4 விட்ருங்க. 7 6 8 5லேருந்து 2 நம்பரும் 3 நம்பரும் அப்படி மிஷனில் வரும். ஓகேங்களா? நாளைக்கு இதில் வரலைன்னா நாளைக்கு இதுலேருந்து ஒரு நம்பர் 2 நம்பராக எடுத்து மிஷினில் ஆடுவோம். ஓகேங்களா? ஏன்னா சாட் கெஸ்ஸிங் ஃபார்முலா கெஸ்ஸிங் ஒரு 2 நாளாக போய் ஒரே பேட்டர்னில் தான் வந்துட்டுருக்கான். அதே மாதிரி இன்றைக்கும் அதே பேட்டர்ன் தான் வரும் நம்புறேன். எனக்கு அதே பேட்டர்ன் வந்துச்சுன்னா ஒரு 3 டிஜிட்டில் இதுலேருந்தே வரதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஓகே நண்பர்களே, அடுத்து சிங்கிள் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 7 6 5ன்னு எடுத்து வந்துருக்கேன். பி போர்டில் 7 6ன்னு எடுத்து வந்துருக்கேன். சி போர்டில் 7 6 5ன்னு எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இதுலேருந்து மேட்ச் பண்ணி எடுத்துருக்காங்க. வெறுமே இதில் இருக்கிற நம்பர் தான். நான் எந்த நம்பருமே கொண்டு வரல. ஒரு நாளைக்கு 4 நம்பர் 5 நம்பர் வச்சு தான் ப்ளே பண்ணுவேன். நான் எல்லா நம்பருமே எடுத்துகிட்டு வர மாட்டேன். ஓகேங்களா? ஏபிபிசிஏசி பாக்ஸ் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் 40 04 46 45 54 64 83 38 78 80 08 84
48 87 நான் ஒரு கிட்ட 14 செட் எடுத்து வந்திருக்கேன். மை டார்கெட்டில் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு 8 செட்டு 6 செட்டு தான் கொடுப்பேன். அதில் ஒரு 8 செட்டில் 40 04 83 38 46 64 84 87ன்னு சொல்லி எடுத்து வந்திருக்கேன். ஒரு 8 செட் எடுத்து வந்திருக்கேன். இதுலேருந்து ஏபியோ ஏசியோ பிசியோ வரதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. என்னடா ஒரு 2 நாள் அடித்த நம்பர்லேயே எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா அதே நம்பர் தான் ரிப்பீட்டடாக என் கணக்கில் வருது. ஓகேங்களா. அடுத்து ஏபிசி பாக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் 476 768 485 768 305 368 873 974 ஒரு 8 பாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இதுலேருந்து மை டார்கெட் பொறுத்த வரைக்கும் 684 685 468 476 305. ஓகேங்களா. இதுலேருந்து இந்த 5 நம்பர்லேருந்து ஏதோ ஒரு நம்பர் நாளைக்கு அப்படியே உட்காரத்துக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இதுலேருந்து பிசிஎஸை வின் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் நான் எல்லா பாக்ஸும் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு 8 6 6 8 இந்த மாதிரி இந்த 6 8 6 8 6 8ன்னு வருதுங்களா 768 இந்த மாதிரி அந்த 6 8 மட்டும் விட்றாதீங்க. எனக்கு என்னமோ அதே தான் திருப்பி அந்த அடித்த நம்பரே திருப்பி வருது. ஓகேங்களா. நான் ஃபார்முலா கெஸிங்லையும் பார்த்துட்டேன், சேட் கெஸிங்லையும் பார்த்துட்டேன். என்னோட கணக்கு வழக்கில் இதான் வருது என்னோட கெஸிங்கில் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. அதனால தான் சரி இன்னைக்கு 3ஆம் நாள் நான் ஒரு நல்லபடியான வெற்றி எடுத்து கொடுப்போம் அப்படின்னு தான் நான் அதே நம்பரை கொண்டு வந்திருக்கேன். அதனால தான் நான் ஆல் போர்டில் பொறுத்த மட்டும் 6 8. ஓகேங்களா. அந்த 2 நம்பர் நான் கொண்டு வந்திருக்கேன். 8 6. ஓகேங்களா நண்பர்கள். இந்த 2 நம்பர்லேருந்து இனி 1 நம்பர் உங்களுக்கு போர்டுக்குள்ளே வரத்துக்கான நாளைக்கு மிஷினுக்குள்ளே வரத்துக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு மிஷினை சுற்றினாலும் இதில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அடித்த நம்பரே ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு 6 8 8 6. என்னுடைய சேட் கெஸிங்கில் தான் இந்த 2 நம்பரை பொறுத்த வரைக்கும் சேட் கெஸிங்கில் தான் நான் மேட்ச் பண்ணி எடுத்தேன். ஏன்னா 2 நாள் சேட் கெஸிங்கில் தான் எனக்கு வின் பண்ணி தந்துட்டுருக்கு. ஃபார்முலா கெஸிங்கில் எனக்கு வரல. அதனால தான் 8 6 பொறுத்த மட்டும். ஏன்னா இதில் பொறுத்த மட்டும் எனக்கு நேற்று ஃபார்முலா கெஸிங்கில் வந்து அப்படியே வின் பண்ணி தந்துட்டேன். நேற்று நான் சேட் கெஸிங்கில் நான் கொடுத்துட்ருந்தேன். அதனால தான் நான் சேட் கெஸிங்கே எடுத்து வந்திருக்கேன். ஃபார்முலா மெத்தடில் ஒரு மெத்தடில் போனதுக்கப்புறம் ஒரு 3 மெத்தடில் பார்த்தேன். 3 மெத்தட்லும் ஒரு 8 8 தான் வந்துச்சு. ஆனால் சேட் கெஸிங்கில் வந்து 6 8 வந்துச்சு. இன்றைக்கி 8 மட்டும் தான் கொடுக்கலான்ட்டு இருந்தேன். ஆனால் சரி 6 சப்போர்ட் கொடுக்கணும் நண்பர்களுக்கு அது தான் 6 8ன்னு எடுத்து வந்திருக்கு. இதுலேருந்து இனி 1 போர்டு உங்களுக்கு வரதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 8 ரிப்பீட்டட் வரலாம், நான் 6 ரிப்பீட்டட் வரலாம். உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம். உங்களோட கெஸிங்கில் மேட்ச் ஆனிச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. 6 8 எனக்கு கன்ஃபார்ம் தெரியுது. ஓகேங்களா நண்பர்களே. இது டபுள்ஸை பொறுத்தவங்களுக்கு 2 9 2 4. ஓகேங்களா. பவரில் நம்மளுக்கு டபுள்ஸ் வந்தாலும் பவரில் மிஸ் ஆகிடக்கூடாது. நான் பவரில் கொடுக்குறேன். ஓகேங்களா. 6 8 2 9 2 4 வரதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. முயற்சியின் பங்கு மற்றும் வெற்றியின் ரகசியம் எப்பயே சொல்லிடுறதான் நண்பா. வெற்றி ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல். இதை மட்டும் புரிஞ்சுக்காங்க. ஓகேங்களா. ஃபெயிலியர் ஆகிட்டுன்னு வருத்தப்படாதீங்க. எப்போனா நம்மளுக்கு சக்ஸஸ் வரலாம். ஒரு நாள் சக்ஸஸ் கிடச்சி தீரும். ஓகேங்களா நண்பர்களே. டாட்டா பாய் பாய் நண்பர்களே. அனைவருக்கும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். லக்கி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மறந்துடாதீங்க. ஓகேங்களா. டாட்டா பாய் பாய்.